தாவேக அப்படிங்கிற இந்த கட்சி வந்து ஒரு 15 நாள் காணாமல் போன கட்சிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை முதல்ல உடைக்கணும். நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கா, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். அப்போ இந்த ஃபேக்கான விஷயங்களை இன்னைக்கு வந்து தாவேக உடைச்சிருக்கு. ஆதவர்ஜுனா தலைமறைவுன்னு சொன்னாங்க. ஆதவர்ஜுனா கிளம்புனாரு, வீட்டை விட்டு போனாரு. ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டு வாசல்ல நின்னாரு, பேசினாரு. பிரஸ் தோழர்களே கிளம்புங்க, போங்க, சாப்பாடு அரேஞ்ச் பண்ற, சாப்பிட்டு போங்கன்னு சொன்னாரு. ஒரு தடவை டெல்லி போய் இந்த எப்படி அதிமுக திமுகலாம் வந்து மாத்தி டெல்லி பயணம் காலில் விழ போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவரும் காலில் விழத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா அவர் சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு அட்வொகேட்டுங்க ரெடி பண்றதுக்கு கட்சி தரப்புல இருந்து நான் போயிருந்தேங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஆர்டர்ஸ் பாஸ் ஆன உடனே அவர் வெளியே வந்து நின்று பேசுறாரு. அந்த பாலத்துக்கிட்ட என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். நீங்க சன் டிவி தெரியும், பேச விடுங்க. என்ன பேச விடுறதுக்கு என்ன சொந்தம் பண்ணுங்க. நீங்க தடுக்காதீங்க. இன்னைக்கு புஷி ஆனந்த் திரும்ப உள்ள வந்துட்டாரு. IRS அதிகாரி அருண்ராஜ் பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸ் IRS அதிகாரி, அவரு பாத்தீங்கன்னா இந்த கட்சியுடைய தலைவராகிய விஜய் அவர்கள் வாட்ஸ்அப் கால்ல பேசுவதற்காக ஆரம்பிச்சு எல்லா களப்பணிகளையும் கரூர்ல நேர்ல போய் இறங்கி அவர் தான் பண்ணார். தாவேகாக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் என்னன்னா மக்களோட சப்போர்ட். யாரோட பூச்சி யாருக்கு விஜய் மேல தப்பு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் மேல தான் தப்பு. கவர்மெண்ட் மேல தப்பு. யார் மேல தப்பு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் மேல தப்பா, விஜய் மேல தப்பா? கவர்மெண்ட் மேல தான் தப்பு. அப்ப அது ஓட்டா மாறுமா மாறாதா, ஒரு சீட்டாவது ஜெயிப்பாங்களா இல்லையா, அதெல்லாம் அடுத்த பேச்சு. ஆனா ஒரு கட்சியுடைய மீட்டிங்ல 41 பேர் உயிரிழந்தும் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் யாருமே பெருவாரியாக அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். உண்மையான நிஜமான பாதிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு வரைக்கும் 41 குடும்பங்கள்ல யாராவது ஒருத்தங்க விஜய்க்கு சாபம் விட்டு அசிங்கமா பேசி கேவலமா இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து எப்படி தமிழக அரசையும் இந்த ஆளும் கட்சியும் திட்டினாங்களோ அந்த மாதிரி திட்டினாங்களான்னா இல்லை. அப்போ மக்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் அவங்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய இந்த தாவேக இதை விட ஒரு சரியான தருணம் கிடையாது. எந்திரிச்சு வந்து பதிலுக்கு 10 அடி சேர்த்து அடிக்குது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிக முக்கியமான உறுப்பினர்கள், அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே ஒவ்வொன்றா அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. புஷி ஆனந்த் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாரு. இப்படின்னு பல விஷயங்கள் வந்து தாவேகால இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே வராங்கன்றது இருந்தாலும் கூட பிரஸ்ஸில் வந்து CTR நிர்மல்குமார் அவர்கள் அப்பப்போ பேசுகிறாரு, அருண்ராஜ் IRS பேசுகிறாரு, நம்மளுடைய ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுகிறாரு. இப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் எந்தெந்த இடங்கள்ல தாவேக அவங்களுடைய ப்ரெசன்ஸை நிரூபிக்கணும், அவங்களுடைய இடத்தை அந்த அவங்களுக்குன்னு இருக்கப்பட்ட இடம் அவங்க அதை விட்டுட்டு வந்துட்டாங்கப்பா, அதெல்லாம் திரும்ப போய் நிரப்பணும்ப்பா அப்படிங்கிற விஷயங்கள் என்னென்ன, எதுலாம் அவங்க இன்னும் கவனமா இருக்கணும் அதிகமா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போறோம். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக அப்படிங்கிற இந்த கட்சி வந்து ஒரு 15 நாள் காணாமல் போன கட்சிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை முதல்ல உடைக்கணும். அதை உடைக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும்? ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாங்க, ரொம்ப நல்ல விஷயம். CTR நிர்மல்குமார் ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு, எல்லாம் பார்க்குறாரு, அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாரு. ஆதவர்ஜுனா கேள்விகளுக்கு பதிலாக ஒன்றும் பெருசாக சொல்லலை, பட் ஆனால் அந்த ஒரே கேள்வி 20 நிமிஷம் பெரிய பதிலாக கொடுத்து சுப்ரீம் கோர்ட் வாசலில் அவர் பேசினார். பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வந்துட்டாரு, தலைவன் வந்துட்டான்டான்னு பாட்டெல்லாம் போட்டு BGMலாம் போட்டு அவருடைய தொண்டர்கள்லாம் வந்து இன்னைக்கு அதை கொண்டாடுறாங்க. அப்போ தாவேக கட்சியுடைய பொதுச் செயலாளர் உள்ளே வந்துட்டாரு, முக்கியமான பணியில இறங்கியிருக்காரு. என்ன, கரூருக்கு அவங்களுடைய தலைவர் விஜய் அவர்களை கூட்டிட்டு போறதுக்கு என்ன வாகனத்தை அரேஞ்ச் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், இங்கேருந்து போறது வர்றது எப்படி என்னன்னு எல்லாத்துலயும் அவர் இறங்கிட்டார். அவர் வந்துட்டாருனாலே அந்த கழகத்துடைய எல்லா வேலைகளும் அடுத்தடுத்துக்கு போகும். எதிர் அணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் வந்து என்னதான் புஷி ஆனந்த் மீது வந்துட்டு மிக இதுவான ஒரு கேளிக்கையான கூத்துகளான ஒரு பேச்சுக்களெல்லாம் பேசினாலும் கூட அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் உள்ள இறங்கி இத்தனை நாளாக வேலை செஞ்சது யாரு அப்படின்னா அது புஷி ஆனந்த் அவர்கள் தான். அதை நம்ம எல்லாரும் பார்த்தோம், மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒருவர் இந்த கட்சிக்குள்ள திரும்ப இப்ப செயல்பாடு ரீதியாக உள்ள நம்ம கண் முன்னாடி இறங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி கூட அவங்க பேசியிருந்திருக்கலாம், வந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் இப்போ கண் முன்ன இறங்கி அது நியூஸ்ல வர ஆரம்பிச்சிச்சு, வெளியே வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லி லைட்டாக கொஞ்சம் தாடியெல்லாம் விட்டுக்கிட்டு வந்திருக்கிறாரு உள்ள. ஸோ இது வந்து எந்த லெவலில் வந்து அவங்க கட்சிக்கு வந்து அடுத்தடுத்த விஷயங்களுக்கு உதவ போகுதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதில் என்ன நம்ம முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னா, எல்லாரும் நடுவில் வந்து இந்த நியூஸில் பார்த்துருந்துருப்பீங்க, விஜயுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து காணாமல் போன நிலைமையில தலைமறைவாக இருக்கும் நிலைமையில அவங்க எல்லாரையும் தூக்கி மாற்றிட்டு
விஜய் அவர்கள் தானே முன்னிறங்கி வந்து வேலை செய்ய போறாரு, அவரே எவனும் வேணாண்டா நானே இறங்கி களத்துல வேலை செய்யறேன்டா அப்படின்னு சொன்னதாக ஒரு நியூஸ் பரப்பப்பட்டுச்சு. ரெண்டாவது ஃபேக் நியூஸ் என்ன பரப்பப்பட்டுச்சு அப்படின்னா, விஜய் அவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்களாக கூடியவங்களில் நிறைய பேர் வந்து அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள், அவருடைய இந்த கட்சியில் வந்து இருக்கக்கூடிய அவருடைய பழைய அந்த நற்பணி மன்றத்திலேருந்து வந்தவர்கள், இவருடைய நண்பர்கள், இவங்களெல்லாம் உள்ளே இறக்க போகிறாரு அப்படின்னு. இதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? கிடையாது. ஆனால் இந்த 2 நியூஸுமே ஃபேக்காக பரப்பப்பட்டுச்சு. நம்ம சேனல் தரப்பு அந்த நியூஸ்களை நம்ம போடலை. அப்போது இந்த ஃபேக்கான விஷயங்களை இன்றைக்கி வந்து தாவேக்கா உடச்சிருக்குது. ஆதவர்ஜுனா தலைமறைவுன்னு சொன்னாங்க. ஆதவர்ஜுனா கிளம்புனாரு, வீட்டை விட்டு போனார். ஃபஸ்ட்டு அவங்க வீட்டு வாசலில் நின்னார், பேசினார். பிரஸ் தோழர்களே கிளம்புங்க போங்க, சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறேன், சாப்பிட்டு போங்கன்னு சொன்னார் ஒரு தடவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி பயணம் இங்கே போகிறாரு அங்கே போகிறாரு. டெல்லி போய் இந்த எப்படி அந்த அதிமுக திமுகலாம் வந்து மாற்றி டெல்லி பயணம், காலில் விழ போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவரும் காலில் விழத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா அவர் சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு அட்வொகேட்டுங்க ரெடி பண்ணுறதுக்கு கட்சி தரப்புலேருந்து நான் போயிருந்தேங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் அந்த ஆர்டர்ஸ் பாஸ் ஆன உடனே அவர் வெளியே வந்து நின்று பேசுகிறாரு. அப்போது டெல்லிக்கு போனது சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னு யாருமே இங்கே சொல்லலை. அப்போ அட்வொகேட்டுங்களை வந்துட்டு பேசி ரெடி பண்ணுறதுக்காக போனாருன்னு யாருமே சொல்லலை. சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த கேஸுக்காகலாம் போகிற மாதிரி காட்டாமல் அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இணையறதுக்காக போயிட்டாரு, சரண்டராக போயிட்டாரு, கட்சியை தூக்கி அடமானம் வைக்க போயிட்டாருலாம் சொல்லி பல செய்திகள் வந்து பரப்பப்பட்டுச்சு. அப்போ இன்னைக்கு ஆதவர்ஜுனா உள்ள இறங்கிட்டார். சிடிஆர் நிர்மல்குமார் வந்து களத்தில் கடந்த ஒரு 10 நாட்களாக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் தான் முதல்ல போயிட்டு இந்த மனு கொடுத்தது, திரும்பவும் விஜய் அவர்கள் கரூருக்கு போகணும்னு சொல்றது, இது மாதிரி வந்து கோர்ட்டில் போய் கேஸுக்கு வந்து பெட்டிஷன் கொடுக்குறதுன்னு ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் அவர் தான் போக ஆரம்பிச்சார். நெக்ஸ்ட் இன்னைக்கு புஷி ஆனந்த் திரும்ப உள்ள வந்துட்டாரு. ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ் ஐஆர்எஸ் அதிகாரி, அவர் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியுடைய தலைவராகிய விஜய் அவர்கள் வாட்ஸ்அப் காலில் பேசுவதற்காக ஆரம்பித்து எல்லா களப்பணிகளையும் கரூரில் நேரில் போய் இறங்கி அவர் தான் பண்ணார். இன்னைக்கு இன்னும் இந்த ராஜ்மோகன், லயோலாமணி போன்ற இருவர் மட்டும் பெருசாக இன்னும் வெளியே எதுவும் வரலை. அப்போது அங்கே தான் வந்து தாவேக கட்சியை பற்றி இவங்க கிளப்புன இந்த வதந்திகள், திமுகவின் இந்த மீடியா மாஃபியாவில் அவங்க கிளப்பி விட்ட செய்திகள்லாம் வதந்தி. இவங்க எல்லாம் திரும்ப வந்துட்டாங்க, ஏன்டா கிளப்புனீங்கன்னு நம்மளை கேள்வி கேட்க வைக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் அவங்க இன்னுமே ஆக்சுவலாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன அந்த 2 பேர் ராஜ்மோகன்லேருந்து ஆரம்பித்து லயோலாமணி வரைக்கும் வாங்க, பல யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுங்க, இந்த நம்ம சேனலுக்கு வாங்க, உட்காருங்க, கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள், பல சேனல்களுக்கு போங்க, இன்டர்வியூ கொடுங்க. அதை பத்தாதுக்கு லயோலாமணிங்கிறவர் வந்துட்டு ஒவ்வொரு நேரலையிலையும் போயிட்டு நியூஸ் சேனல்களில் உட்காந்து பேசக்கூடிய ஒருவர். அவங்க கட்சிக்காக அவரை தாண்டி இன்னும் 2ஆம் கட்டத்திலலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க யாருமே இன்னும் போய் பேசலை. 5 பேர் உட்காந்து லைவ் ஷோவில் பேசுகிறாங்கன்னா வந்து பத்திரிகையாளர்கள் இருக்குது, ஊடகவியலாளர்னு இருக்குது, திமுக தரப்புன்னு இருக்குது, எல்லாம் இருக்குது, அதிமுக இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் தாவேக்காக்குன்னு பேசுறதுக்கு தாவேக்கா அப்படின்னு கீழே பேர் போட்டு ஒரு ஆள் அங்கே உட்காரத்துக்கு லைவ் ஷோவில் ஆள் இல்லை. 15 நாள் ஆகி போயிடுச்சு, 17 நாள் ஆயிடுச்சு. அப்போ இந்த 17 நாள் ஆகக்கூடிய எம்டினஸை எப்படி நிரூப போறீங்க? ஏன்னா பல நியூஸ் சேனல்களை பார்த்து தான் மக்கள் இன்னுமே கோடிக்கணக்கான பேர் வந்து நியூஸ் சேனல்களில் கூடிய அந்த லைவ் 1 மணி நேரம் டிபேட் ஷோவை பார்த்து, ஓ இதுதான் இன்றைய காலநிலையா, ஓ சரி அப்போ இப்படித்தான் போயிட்டு இருக்கு போல அரசியல் சூழல்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் போய் பேசணும்னா போங்க, இன்டர்வியூ கொடுங்க, லைவில் உட்காருங்க, டிபேட்டில் பேசுங்க. அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமாக அவங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பிரச்சனையை பார்த்துட்டீங்க, சமாளிச்சிட்டீங்க, எப்படியோ தட்டி தடுமாறி வந்துட்டீங்க, ரைட்டு ஓகே. ஆனால் இது மேலே இன்னொரு பிரச்சனை வராதுன்னு உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் கவனமாக இருக்க முடியுமா? எவ்வளோ கவனமாக இருந்தீங்கனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை அரசியல்னு அடுத்தடுத்து வரலாம், ஏதாவது ஒன்று நடக்கலாம். அதாவது இந்த மாதிரி துர்மரணங்கள் ஒரு சம்பவங்கள் நடக்கணும்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக வந்து நடக்கக்கூடாது, எந்த கட்சிக்கும் நடக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு அரசியல் இடையூறுகளுங்கிறது கட்சிகள் தரப்புல இருந்து இன்னைக்கு ஒரு மீடியா மாஃபியாவை கொண்டு ஒரு 15 நாள் உங்களை முடக்குனாங்கன்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. இது போல பல விஷயங்கள் வரும். அதை எப்படி நீங்க டேக்கிள் பண்ண போறீங்க? இதுல இருந்து என்னத்தை கத்துக்கிட்டீங்க? இனிமேல ஒரு சம்பவம் நீ பண்ணனா, எவனா ஒருத்தன் ஏதாவது பண்ணனா 15 நாள் நான் ஒளிஞ்சிட்டு இருக்க மாட்டேன், நிமிஷமே நான் வந்து டைரக்டா மீடியாவை பிரஸ்ஸை சந்திச்சு நான் அடிப்பேன் பதிலுக்கு பதில் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுகளை வந்து இனிமேல் அவங்க எடுத்து எதிர்கொள்ளணும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இதே மாதிரி நீங்கள் 5 நாள் ஒரு தடவையும் போய் ஒளிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் அவங்கள சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், அவங்க எங்கே கற்றுக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய எந்தெந்த விங்லலாம் அவங்களுக்கு ஆட்கள் கம்மியாக இருந்திருக்காங்க. அப்போ லீகல் விங்கில் நமக்கு அப்பியர் ஆகிற அட்வொகேட்ஸ், சீனியர் அட்வொகேட்ஸ், நம்ம பேசி வச்ச ஆட்களெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு திமுக கட்சி இவங்களே சொல்றது போல இவங்க கிளைம் பண்ணுறாங்க டிவிக்கில். பல அட்வொகேட்ஸ்கிட்ட போயிட்டு வந்துட்டு பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, எங்கே இவங்களுக்காக அப்பியர் ஆகுறீங்க, அப்பியர் ஆகாதீங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போது அது போல் விங் எந்தெந்த இதெல்லாம் இருக்குது, லீகல் விங்கா, அப்போ வேற எந்த விங்கு, நமக்கு பிளானிங் விங்கா, இல்லை கமிட்டி வந்து ஒரு போட்டு நம்ம வந்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னா அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு உள்ளே இறங்கி பண்ணக்கூடிய வாலண்டியர்ஸா, எதுலலாம் நம்ம வந்து வீக்காக இருந்திருக்கோங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு அதையும் இவங்க சரி பண்ண ஆரம்பிக்கணும். இது மூணாவது விஷயம்.
இந்த 3 விஷயங்களையும் அவங்க சரி பண்ணாங்கன்னா, அதாவது அவங்களுடைய எங்கெங்க விங்லாம் வீக் ஆகுதோ அதை சரி பண்ணணும், அவங்களுடைய இந்த கூட்டங்களில் நடந்த பிரச்சனைகள் மூலமா இன்னொரு தடவை இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்றதுக்கு அந்த தைரியம் வேணும். 3வது அவங்களுடைய மீடியா பிரசன்ஸ் இப்போதான் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த 3த்தையும் அவங்க பண்ணி அவங்களுடைய கட்சியை எந்த அளவுக்கு இன்னும் வலுப்படுத்த போறாங்கன்றது முக்கியம். இந்த வீடியோவை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக சொல்கிற விஷயம் என்னென்னா, தாவேக்காவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் என்னென்னா மக்களோட சப்போர்ட். அப்போ அது ஓட்டா மாறுமா மாறாதா, ஒரு சீட்டாவது ஜெயிப்பாங்களா இல்லையா, அதெல்லாம் அடுத்த பேச்சு. ஆனால் ஒரு கட்சியுடைய மீட்டிங்கில் 41 பேர் உயிரிழந்தும் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் யாருமே பெருவாரியாக அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற. இன்னைக்கு ஒரு திமுக அரசுக்கு எதிராக துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் அத்தனை ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கங்கிறது ஒரு கேவலம் ஒரு தமிழக அரசுக்கு, ஒரு ஆளும் கட்சிக்கு. அந்த அளவில் விஜய்க்கு எதிராக இங்கே கோஷங்கள் எழுப்பப்பட்டுச்சா? எழுப்பப்பட்டுச்சு. அந்த 200 ரூபாய் ஊப்பிகள் கும்பல்லேருந்து முகம் தெரியாத நபர்கள் ஒரு 10 பேர் ஒரு 6-7 பேர் நின்றுட்டு அவருடைய வீட்டு வாசலா ஆஃபீஸ் வாசலா எதுன்னு தெரியாமல் வாங்கின 200 ரூபாயை பாக்கெட்டில் போட்டு நின்றுட்டு எதிர்ப்போம், அதான்டா டே, அதான்டா ஃபோனில் எடுத்து படுறா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வேணால் சில எதிர்ப்புகள் வந்துச்சு. அதை தாண்டி உண்மையான நிஜமான பாதிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு வரைக்கும் 41 குடும்பங்களில் யாராவது ஒருத்தங்க விஜய்க்கு சாபம் விட்டு அசிங்கமாக பேசி கேவலமாக இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் எப்படி தமிழக அரசையும் இந்த ஆளும் கட்சியும் திட்டினாங்களோ அந்த மாதிரி திட்டினாங்களான்னா இல்லை. அப்போ மக்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் அவங்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய இந்த தாவேக்க இதை விட ஒரு சரியான தருணம் கிடையாது. எந்திரிச்சு பதிலுக்கு 10 அடி சேர்த்து அடிக்கிறதுக்கு, அதுவும் நியாயமாக இப்போ அவங்க எப்படி ஒரு சட்ட ரீதியாக அணுகுறாங்களோ அதை தாண்டி அரசியல் ரீதியாக களத்தில் இறங்கி இன்னும் அடிக்க ஆரம்பிக்கணும். அதுதான் மக்களுக்கு அவங்க கொடுக்குற ஒரு பதில். சரி, எனக்காக ஒரு நாள் சப்போர்ட் பண்ணீங்க, அந்த சப்போர்ட்டுக்கு இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்கன்னு சொன்னால் அது சரியான ஒரு அரசியல் களத்தில் எப்படி எல்லாரும் அதை மோத போகிறாங்க, அடுத்த 6 மாதத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க ஒவ்வொரு கட்சிகளுன்றதை பார்க்க வைக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் தாவேக கட்சியினுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது, அதை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, அடுத்து ஏதாவது மீடியா மாஃபியா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு அடித்து உட்கார வைக்க போகிறாங்களா, என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.